வீட்டில் மேலே தூக்கி போட்டுட்டோம். இப்போ தான் மேலே கொடி போயிருக்கு. இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நல்லா இருக்குல்லங்க. நீங்களும் இந்த மாதிரி கோவக்காலாம் வளங்க. இதை பார்த்தா ரெட் கலரில் செரி பழம் மாதிரி இருக்குது. வாயில் வச்சேன்னா அவ்வளோதாங்க. நான் எதுவும் மிளகா பிளாக் கலர் மிளகா தான் இது. இது கருத்த நிலம் ஃபஸ்ட்டு குட்டியாக வரும்போது க்ரீன் கலரில் வந்து அப்புறம் பிளாக் கலர் மாதிரி அப்புறம் நம்ம வத்தல் மாதிரி ரெட் கலர் ஆகிடும். இப்போ பார்க்குறது வந்து இந்த ஒயிட் கலர் மிளகா தான். இதை மேலே பார்த்து தான் காய்க்கும். அப்புறம் இப்போ இது வந்து ஜூஸ் செடி மேலே போயிட்டுருக்கு. இனிதான் நாங்கள் இதுக்கு பந்தல்லாம் போடணும். அப்புறம் நம்ம உரம்லாம் போட்டதுனால அந்த காய்கறி வேஸ்ட்டு போடுறதுனால நிறைய வெள்ளரி செடி வளர்ந்துருக்கு. இதெல்லாம் தனியாக எடுத்து வைக்கணுங்க. இதெல்லாம் தானாகவே கிடைக்கிற விதைகள். அப்புறம் இது வந்து இந்த அடினியம் பிளான்ட்டுக்குள்ளேயே நம்ம மிளகா விதை முளைச்சி வெள்ளை மிளகா விதை தான் முளைச்சிருக்கு. இதான் ரம்ப இலை. இதை நான் பிரியாணிக்கு போட்டு அரைச்சாமல் வாசனையாக இருக்குது. பாவக்காய் தானாகவே ஒரு